ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். உபாகமம் 32:9. அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு முன்பாக நாம் அவருடைய சொந்த ஜனமாகவும் அவருடைய பங்காகவும் அவருடைய சுதந்திர வீதமாகவும் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வது எத்தனை ஆனந்தமானது. இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மக்கள் வாழ்கின்ற போதும் சிறு கூட்ட ஜனமாகிய நம்மை கர்த்தருடைய ஜனம் என்றும் அவருடைய பங்கு என்றும் அவருடைய சுதந்திர வீதம் என்றும் அடையாளப்படுத்தி கூறுவது எத்தனை பாக்கியம். ஆம் அன்பானவர்களே, இன்றைய நாட்களில் வாழ்க்கையில் 4 புறங்களிலும் வெறுமையே நாம் உணர்ந்தாலும், அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடாத நிலையில் நாம் காணப்பட்டாலும், தேவன் நம்மை கண்டுபிடிக்கின்றவர் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். தேவன் நம்மை பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு தேவையானவைகளை கொடுக்கவும் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கும் விதம் தனித்துவமானது. நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற காரியங்கள் அனைத்தும் அற்புதமானவைகள். நாம் நினைப்பதற்கும் மேலாக காரியங்களை நமக்காக ஆயத்தம் செய்கிறவர் நம்முடைய தேவன். உங்கள் வாழ்வில் இனி வரும் காரியங்கள் எப்படி நடைபெறும், அவைகளை நான் எப்படி சமாளிப்பேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு இருங்கள். உங்களை குறித்து அவருடைய வழிகளும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றவைகளும் விசேஷமானவைகள். அவரை நம்புங்கள், விசுவாசியுங்கள், உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எங்களை உங்க சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்க அன்பை, கிருபையை, இரக்கத்தை, மகத்துவத்தை, மேன்மையை உணர்ந்தவர்களாக உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எங்களை காத்துக்கொண்டு உண்மையாய், உத்தமமாய், பரிசுத்தமாய் வாழ தேவ கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய வேலையிலும் கடமைகளிலும் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்க கிருபை ஆசீர்வாதம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லா விதமான கவலைகள், பாரங்களை உமது சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். பயங்கள் நீக்கி தெய்வீக சமாதானத்தில் நிரம்ப செய்வீராக. ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உங்க பிரமாணங்களின் வழிகளிலும் உமது கற்பனைகளுக்கு இசைந்த செயல்களிலும் ஈடுபடவும் எப்பொழுதும் எங்கள் உடலும் உள்ளமும் உமது வல்லமையால் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேலை நிமித்தம், படிப்பு நிமித்தம் விடுதிகளில் தங்கி இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உலக இச்சைகளுக்கும், கண்ணின் காட்சிகளுக்கும், தீய பழக்கங்களுக்கும் விலக்கி காக்கப்பட ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் சமாதான பிரபுவின் ஆளுகை வேண்டுமாயும், ஒவ்வொருவரின் பிரயாசங்கள், முயற்சிகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளில் உங்க இரக்கம், ஆலோசனை, வழிநடத்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி, கடும் குளிரினால், பனி பொழிவினால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உங்க இரக்கம், கிருபை வேண்டுமாய் ஏற்ற உதவிகள் செய்யவும், உதவிகள் கிடைக்க செய்யவும் ஜெபிக்கிறோம். வியாதியினால், உடல் சுகவீனத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலையும் ஆரோக்கியமும், நுரையீரல் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவரீருடைய விசேஷ பாதுகாப்பும் சுகமும் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.